கந்த புராணம் ஒரு முழுமையான வழிகாட்டி. வணக்கம். இன்று நாம் மகாபுராணங்களிலேயே மிகப் பெரியதான கந்த புராணத்தைப் பற்றி பார்க்கப் போகிறோம். இது முருகப்பெருமானுக்கும் அகத்திய முனிவருக்கும் இடையே நடைபெறும் உரையாடலாக அமைந்துள்ளது. பாரத தேசத்தின் புனித இடங்களை விளக்கும் ஒரு முழுமையான வழிகாட்டியாக இது திகழ்கிறது. முக்கிய கதையம்சம்: முருகப்பெருமானின் பிறப்பு, சூரபத்மனை வதம் செய்த சூரசம்ஹாரம் மற்றும் முருகனின் திருக்கல்யாண வைபவங்களை இந்த புராணம் விரிவாக எடுத்துரைக்கிறது. கந்த புராணத்தின் 7 பிரிவுகள்: மகேஸ்வர காண்டம், கேதார்நாத், மஹிசாகர் மற்றும் திருவண்ணாமலையின் சிறப்புகளை இது விளக்குகிறது. வைஷ்ணவ காண்டம் பத்ரிநாத், பூரி ஜெகந்நாதர், திருப்பதி, அயோத்தி மற்றும் மதுரா ஆகிய 5 புனிதத் தலங்களைப் பற்றி விவரிக்கிறது. அத்துடன் கார்த்திகை, மார்கழி, வைகாசி ஆகிய மாதங்களின் மகிமைகளையும் இது கூறுகிறது. பிரம்மகாண்டம் ராமேஸ்வரம், கோகர்ணம் மற்றும் காட்சிக்கு இணையான கயா ஆகிய தலங்களின் பெருமையை பேசுகிறது. காட்சி காண்டம் இது கந்த புராணத்தின் மிக முக்கியமான பகுதி. 100 அத்தியாயங்களில் 18,000 ஸ்லோகங்களால் காசி நகரின் மகிமை இங்கே விவரிக்கப்பட்டுள்ளது. அவந்தி காண்டம் உஜ்ஜயினி நகரம், அங்குள்ள 84 மகாதேவர் ஆலயங்கள் மற்றும் நர்மதை நதிக்கரையில் அமைந்துள்ள கோவில்களைப் பற்றி இது விளக்குகிறது. நாகரகாண்டம் குஜராத் மாநிலத்தின் புனிதத் தலங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் முக்கிய கோவில்களைப் பற்றி இந்த பகுதி விவரிக்கிறது. பிரபாஷ காண்டம் சோமநாத், கிர்னார், துவாரகை மற்றும் மவுண்ட் அபு ஆகிய இடங்களின் சிறப்புகளை இது எடுத்துரைக்கிறது. இறுதியாக இதில் உள்ள நேபாள மகாத்மியம், நேபாள தேசத்தைப் பற்றியும் அங்குள்ள 64 சிவத்தலங்களைப் பற்றியும் மிகத் தெளிவாக விளக்குகிறது.